நாம எல்லாரும் இந்த காலத்துல நிறைய விஷயங்களுக்கு கோவப்பட்டு பாதிப்புக்குள் ஆக்குறோம். அது சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா அந்த கோவத்துக்கு பின்னால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலிடான ஒரு காரணம்ன்றது இருக்கு. ஆனா வள்ளுவர் நாம ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான சில பல காரணங்கள், வேலிடான ரீசன்களை அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த என்னென்ன வைரத்திருக்குறள் ஆடியோ பாட்காஸ்ட் பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த பாட்காஸ்ட்குள்ள போகலாம். குறள் 1. செல்லிடத்துக் காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்துக் காக்கின் எண் காவா கால் எண் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன் கோபம் செல்லுபடியாகிற இடத்துல உன் கோபத்தை நீ காத்தனா நீ தான் உண்மையான சினம் காப்பவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோபம் செல்லுபடியாகாத இடத்துல அந்த இடத்துலலாம் நீ உன் சினத்தை காத்தா என்ன காக்காட்டி என்ன, அவன்லாம் சினம் காப்பவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல நீங்க கோபப்பட போய் அதனால மற்றவங்க பாதிப்பு அடைவாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்க கோபத்தை நீங்க அடக்குனீங்கன்னா நீங்க தான் உண்மையான சினம் காப்பவன். அதாவது தனக்குள்ள எழுகின்ற சினத்தையே அடக்கி நிறுத்தி காப்பவன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அன்னைக்கு கோபம் வந்தது, ஆனா அந்த கோபத்தினால அவங்க பாதிப்பு அடைவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க நிறுத்தினீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் ரியலி கிரேட். ஆனா இதுவே நீங்க கோபப்பட போய் அதனால பாதிப்பு உங்களுக்கு தான்னு தெரிஞ்சு அன்னைக்கு அந்த கோபத்தை நான் அடக்கிட்டேன் தெரியுமா, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் பெருமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அன்னைக்கு நீ கோவப்பட்டிருந்தனா அது உனக்கு தான் ஆப்பா முடிஞ்சிருக்கும், அதனாலதான் நீ அதை அடக்குன. அதை இங்க சினம் காத்துட்ட நான் அன்னைக்கு அப்படின்லாம் சொல்லாத, நீலாம் சினம் காப்பவன் லிஸ்ட்ல வரமாட்ட அப்படின்றதுதான் கடைசி வரியில. அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண், அங்க நீ காத்தா என்ன காக்காட்டி என்ன, செல்லிடத்து காப்பவன் தான் சினம் காப்பவன் அப்படின்றதுதான் இங்க மெயினா அவர் சொல்றாரு. அடுத்த குறளுக்கு போவோம். செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனினும் தீய பிற. நம்ம கோபம் செல்லுபடியாகாத இடத்துல நாம கோபப்பட்டா நமக்கு தான் ஆப்பு அப்படின்றது தான் முன்னாடி குறளை பார்த்தோம். ஸோ அதை தான் செல்லா இடத்து சினம் தீது, உன் கோபம் செல்லுபடி இடத்துல உனக்கு தான் சினம் தீமையா முடியும். சரி, அப்போ செல்லுபடி ஆகிற இடத்துல நம்ம கோபத்தை நம்ம பயன்படுத்திக்கலாமா பண்ணலாமான்னா அது அதனினும் தீய பிற அப்படின்னு சொல்றாரு. அப்போ செல்லுபடி ஆகிற இடத்துல நான் கோவப்பட்டுக்கிட்டான்னா இல்லை, நீ செல்லுபடி ஆகாத இடத்துல கோவப்பட்டா உனக்கு எப்படி உனக்கு தான் ஆபத்தோ அதே மாதிரி உன் கோபம் செல்லுபடி ஆகிற இடத்துல நீ கோவப்பட்டு காட்டினா உன் வன்மத்தை நீ அவங்க மேலே காட்டினா அங்க இதை விட தீமை அதுல இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அதனினும் தீய பிற அப்படின்றாரு. அதை விட இது ரொம்ப தீயமையா இருக்கும் அப்படின்ட்டு. செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்து இல் அதனினும் தீய பிற அப்படின்னு. அடுத்த குறள்ல மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெகுளியாக இந்த கோபத்தை நீ யார் மேலே பழைய ட்ராமா பாஸ்ட் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு நிகழ்ச்சியெல்லாம் ஞாபகம் வச்சுக்காத, அதை எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்படி நாம் அந்த கோபமான விஷயத்தை நமக்குள்ளே மறக்காமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அதனால் ஒரு தீமை இந்த பொழுது இந்த நாளில் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை இல்லை கோவப்படுத்தியிருப்பாங்க. அதை நாம் இன்னைக்கு அவங்க நமக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்காக தண்ணி பிடிச்சிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம மனசு என்ன சொல்லும்னா, அன்னைக்கு உன்னை அவங்க இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வர நாம பிடிச்சிட்டு இருந்த டம்ளர்ல பாதியை அப்படியே நிறுத்தி உனக்கெல்லாம் தண்ணிலாம் கொடுக்க முடியாது, அன்னைக்கு நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்கள நாம வெறுத்து ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு தீமை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்திலையும் மறந்துடு. எதை? வெகுளியை, கோவத்தை. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நாம எல்லாரும் எப்பவுமே மோஸ்ட்லி நகைச்சுவையா ஒரு உவகையா ஒரு மகிழ்ச்சியா நாம இருப்போம். அப்போ நம்மளுடைய ஃபேஸை பார்த்தா நமக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். வா வா எவ்வளோ இதுவா எவ்வளோ தெளிவாக இருக்கும் யா அப்படின்ட்டு, எவ்வளோ மகிழ்வாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த தெளிவான நிறைவான அந்த முகத்தை எது கொல்லும் அப்படின்னு பார்த்தா சினம் அப்படின்ற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகத்தை அப்படியே நாஸ்தி பண்ணிடும்.
உண்மையிலேயே கோவப்படும் போது எல்லாரும் அவங்கவுங்க முகத்தை பார்த்தாங்கன்னா யாருமே அடுத்த 6 செகண்டுக்கு கோவமே படமாட்டாங்க. இதுவா நம்ம மூஞ்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இயல்பாகவே நம்ம முகம் எல்லாருக்கும் அழகுதான், அதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அது சிரிக்கும் போதும் நகைச்சுவையா இருக்கும் போதும் உவகையா நம்ம இருக்கும்போதும் இன்னும் அழகா இருப்போம். அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த சிரிப்பையும் அந்த முகத்தையும் எது வந்து கொல்லும்னா இந்த சினம் என்னும் பகை தான் வந்து கொல்லும். ஸோ அதனால இந்த சினத்தை விட பகையானது வேற எதுவுமே கிடையாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிற ஆள் அவன் தான் நமக்கு பகையாளி, அவனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையே கிடையாது. உண்மையான பகையாளி பகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினம் எனும் குணம்தான் உண்மையான நமக்கு பகை. நாம் எப்போவுமே கோவப்படும்போது அந்த கோபத்தை கொண்டு நாம் எதிராளியை தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம யாரை பார்க்கணும் அந்த வேலையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினத்தை நமக்கு உள்ளே எழுப்புற அந்த குணத்தை பார்த்து மாற்றணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே மெயினாக கற்றுக்கணும். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. சினத்தை விட பகை வேற ஏதாவது இருக்கான்னு நமக்கு அதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோவம் வர மாதிரி ஏதாவது நிகழ்ந்ததுன்னா கோவம் கொண்டு வெளியால பார்க்காதீங்க. முதல்ல கோவத்துக்கு காரணமான அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை உள்முகமாக பாருங்க. அங்கேயே கோவன்றதை நம்ம அடக்கிடலாம், கடந்துடலாம். ஏன்னா பகையாளி வெளியில இல்லை, உள்ளதான் இருக்கான். அடுத்த குரலுக்கு போவோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னை நீ எல்லா துன்பத்துல இருந்தும் காத்துக்கணும்னு நீ விரும்பினா முதல்ல நீ கத்துக்க வேண்டியது சினம் காக்க கத்துக்கோ. அப்படி நீ அந்த சினத்தை மட்டும் காக்க பழகலன்னா தன்னையே கொல்லும் சினம், உன்னையே ஒரு நாள் உன்னுடைய சினம் கொல்லும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். போன குரல் பார்த்தவங்கள சிலர் இப்படி நினைக்கலாம், ஆவிட ஆமாம் எவனுக்கிட்டயோ கொல்றதுக்கு இந்த சினம் என்னை கொண்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் விஷயம் என்னன்னா இந்த சினம் என்னும் கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கொல்லி வைக்காதான், உங்களை மட்டும் கொல்லாதான், உங்க கூட உங்களுக்கு பாதுகாப்பா நெருக்கமா இருந்த அன்புக்குரியவர்களையும் சேர்த்து கொல்லுமா. எப்படி மகாபாரதத்துல துரியோதனுக்கு நெருக்கமா இருந்தவங்க எல்லாருமே இறந்து போனாங்களோ அப்படி சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். ஸோ நமக்கு இனமா நமக்கு துணையா இருக்கிற ஏமம்ன்றது உறுதி. நம்ம ஆல்ரெடி ஏமசித்தி அப்படின்னா என்னன்றத என்னென்ன வெப்சைட்ல பார்த்தோம். ஏமம்ன்றது உறுதியான அந்த நிலையை குறிக்குது. ஸோ அப்படி நமக்கு உறுதியா துணையா இருக்கிற அந்த உறவையும் கொல்லும் அப்படின்றது தான் வள்ளுவர் இங்க உறுதியா சொல்றாரு. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. சினத்தை வந்து ஒரு பொருளா மதிக்கிறவனுக்கு அட் த எண்டில் கேடு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது சில பூமரான சில பெரிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம்ன்றது இருக்கணும், அப்போ தான் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட கோவப்படலாம் நம்மளை ஏமாத்திடுவாங்க. கொஞ்சமாவது நீ உப்பு போட்டு தான் திங்குறியா, உனக்கு உள்ள சுருக்குன்னு ஏறலையா, கொஞ்சம் கூட கோவமே வராது அவனுக்குலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சொல்கிற எதுவாக இருந்தாலும் அந்த சினத்தை ஒரு பொருளாக மதிக்கிறவங்களுக்கு என்னடா கிடைக்கும்னு பார்த்தா கேடு. ஸோ அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த கேடு வரட்டும் பரவாயில்ல, ஆனால் இந்த வேலையில் நம்மளோட கோவப்பட்டு அவங்க மேலே அந்த இதை பண்ணிடணும் அப்படின்று இருக்கிறவங்க தான் இந்த காலத்தில் இருக்கிற மெஜாரிட்டியான ஆட்கள் எல்லாம். ஸோ அதனால் அதே வழியை நாமளும் ஃபாலோ பண்ணால் நமக்கும் என்னடா வரும்னா அது எண்டில் கேடு என்கின்ற மரணமும் துன்பமும் தான் வரும். அதன் பிறகு வாழ்க்கையை புலம்பி பயனல்ல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்மளை கோவப்பட சொல்கிறாங்களே அப்படின்றதுக்கு வள்ளுவர் அவங்களோட நியாயப்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. எப்படி வந்து நிலமாகிய இந்த தரையை நாம் அடித்தா யாருக்கு முதலில் வலிக்கும், அடித்தவனுடைய கை தான் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட கோட்பாடு. அது முதல்ல உனக்கு தான் வலிக்கும், உனக்கு தான் கேடு தரும், அதுக்கப்புறம் தான் இந்த நிலத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அவங்களோட நியாயப்பாடை கேட்டு கோபப்படாத அப்படின்றத தான் நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. பிறகு இனர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். அதாவது இந்த குரலை வந்து வள்ளுவர் யாருக்கு சொல்றாருன்னா ரொம்ப அட்வான்ஸான ஆன்ம பக்குவத்தில் இருக்கிற சோல்ஸுக்கு சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் சொன்னது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கும் இப்பதான் பக்குவத்துக்கு வருகின்ற ஒரு சோல்ஸுக்கும் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இந்த குரலை வந்து யாருக்கு சொல்றாருன்னா ரொம்ப அட்வான்ஸான சோல்ஸுக்கு சொல்றாரு. அதாவது நீ எந்த அளவுல சினத்தை காக்கணும் அப்படின்னு பார்த்தன்னா
இணர் எரி, அதாவது எரிகின்ற ஒரு கொல்லிக்கட்டையை தூக்கி உன் மேலே ஒருத்தன் வச்சாலும், அல்லது உன்னை தோய்வுபடுத்துகிற மாதிரி வேணும்னே உன்னை அலக்கழிச்சு வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணாலும், உணரின் வெகுளாமை நன்று, அந்த விஷயத்துலேயே அந்த பொழுதுலேயும் நீ உடனே பொங்கி பொங்கி போய் அதுக்கு அப்படி வச்ச உடனே சுருக்குன்னு அப்படின்ட்டு எழுந்து போய் எதிர்வினை ஆற்றாம பொறுத்துக்கிற அந்த திறன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய திறன், அதுதான் நன்று அப்படின்னு அவர் சொல்றாரு. புனரின் வெகுளாமை நன்று அப்படிங்கிறாரு. பொங்கி எழுந்து போய் அவனை இது பண்றதை விடவும் வெகுளாமை, அந்த இடத்துல நீங்க பொறுத்து கொண்டு அது என்ன விஷயம்ன்ட்டு நீங்க பார்க்க வரீங்கன்னா நீங்க உண்மையிலேயே வேற லெவல் ஆயிட்டு வரீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து, உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். அதாவது உள்ளுதல் அப்படின்னா எண்ணுதல், நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும், நினச்சது எல்லாம் உடனே கிடைக்குமா. எப்போ அப்படின்னு பார்த்தா, உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். ஒருத்தன் தன்னுடைய உள்ளத்தில் வெகுளி அப்படின்ற அந்த சினம், அந்த வஞ்சம் அது இல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு எல்லா விஷயமுமே நினச்ச மாத்திரத்திலேயே பலிக்குமா, கிடைக்குமா. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமைக்கு நாம் இப்படி இருக்க ஆரம்பித்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் மற்றவங்க மேலே தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்காது, நம்ம மேலேயும் மற்றவங்களுக்கு வஞ்சம்ன்றது இருக்காது. ஸோ அப்போது நாம் ஏதாவது ஒன்றத்தை கேட்டாலோ இல்லை நினச்சாலோ உடனே அது நடக்கும், உடனே நமக்கு அது செய்து தரப்படும். ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஆனால் உண்மையாக நம்ம அதுக்காக அந்த நிலையை நம்ம அடையக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ இருந்தன்னா இந்த பெனிஃபிட் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத இத்தனை நிலையையும் கடந்து தேர்ச்சி பெற்று வருபவனுக்கு 9வது குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். சரிப்பா, கடைசி குறளுக்கு வந்துட்டோம். அது என்னன்னா, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அது என்ன இறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தில் தன்னோட சுயநினைவை இழந்தவனை தான் வள்ளுவர் இங்க இறந்தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இறக்கும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய சுய நினைவானது இழக்கப்படுது. ஸோ அதே மாதிரி தான் கோவப்படும் போதும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுயநினைவை இழக்கிறோம். கோவத்தில் சுயநினைவை இழந்து சொல்லையும் செயலையும் பண்ணிட்ட பிற்பாடு தான் நாமளே உணர்றோம், அச்சோ நாம் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான் அப்படின்ட்டு. அப்போது நாமளாக இல்லாத போகிற அந்த தருணம், அந்த ஆப்சன்ஸ், அதுதானே மரணம். நாம் இந்த உலகத்தில் நம்மளோட இருத்தல் இல்லாமல் போகும்போது என்ன நடக்குது, அதுதானே மரணம்னு இங்கே நமக்கு சொல்கிறாங்க. போயிட்டியேப்பா, இப்படி போயிட்டியேப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்போது நாமளாக இல்லாத போகிற அந்த தருணம் எதற்கு சமமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததற்கு சமானம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ அப்போது நம்ம கோவப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் இறந்து போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போது நம்மள அறியாமலே நாம் இறப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறதும் இங்கே நமக்கு தெரிய வருது பாருங்க. ஸோ அப்போது இந்த கணக்குப்படி பார்த்தா வள்ளலார் சொல்கிறது உண்மைதானே, மரணம்ன்றது செயற்கையானது தான், அதை நாம தான் உருவாக்கிக்கிறோமே தவிர இயற்கை நம்ம மீது வேணும்னே திணிக்கலை. அது நமக்கு வாழ்வையும் வாழறதுக்கு தேவையான வளங்களையும் தினமும் நமக்கு வாரி வாரி வழங்கிட்டு தான் இருக்கு. நாம தான் அதை தப்பா பயன்படுத்தி இறந்து போகிறோம். மரணம் என்பது செயற்கை, இயற்கையால் சிவானுபவம் பெறலாம் அப்படின்ட்டு தான் வள்ளலார் சொல்றாரு. அந்த சிவானுபவம் எப்போ கிடைக்கும்னா, இந்த மாதிரி செயற்கை குணங்களாகிய காமம், கோபம், மயக்கம், பயம், துக்கம், அச்சம் அப்படின்ற இந்த செயற்கை குணங்களெல்லாம் நாம் கடந்து நிற்கும் பொழுதுதான் அந்த அனுபவத்துக்கு நாம் போக முடியும். அப்போ பாருங்க, நீங்கள் அதுக்குன்னு தனியாக போய் தவமோ மூச்சு பயிற்சியோலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த சினமுன்ற இந்த தீய குணத்தை முதல்ல நாம் விட்டொழிச்சாலே நீங்கள் ஒரு துறவி ஆனதற்கு சமம் அப்படின்ட்டு தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறாரு. துறந்தார் துறந்தார் அணையர் அப்படின்ட்டு. எதை துறந்தார்? சினம் என்னும் இந்த தீய குணத்தை துறந்தவங்க யாருக்கு சமானமானவங்க அப்படின்னு பார்த்தா, துறந்தவர்களுக்கு, அதாவது துறவிகளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. துறந்தார் துறந்தார் அணையர் சினத்தினால் தன் நிலையை மதிக்கெட்டு இழந்தவர்கள்லாம் இறந்தார்
இறந்தார் அணையர் அப்படின்னு முடிக்கிறாரு. ஓகே, கடைசியா ஒரு கன்க்ளூஷனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு சினம் காப்பவனாக இருக்கணும். அப்படி நீ சினம் காப்பவனா இருக்கன்னும் பெருமைப்பட்டுக்காத. ஒருவேளை நீ சினம் காக்காம உன்னோட இதை நீ வெளிப்படுத்தினன்னா, அதனினும் தீய பிற. அதை மறக்காத. கோவத்தை வெளிப்படுத்தாம அப்படியே வச்சுக்கிறது கஷ்டமானதா இருக்கலாம். ஆனா நீ கோவத்தை வெளிப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ, அது அதை விட பயங்கரமான கஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் மறக்காத. ஆனா கோவத்தை மறந்துடு. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். ஏன்னா தீய பிறத்தல் அதனால் வரும். அதே போல நம் அழகிய முகமாகிய நகையும் உவகையும் கொல்லும் யாரு? சினம். ஸோ அதனால சினத்தை விட பகையானது வேற எதுவும் கிடையாது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதே போல சினமானது உங்களை மட்டும் கொல்லாது, உங்களை சேர்ந்து இருக்கிறவங்களையும் கொல்லும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அதனால சினத்தை ஒரு பொருளா மதிக்காத அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலத்தை நீ அரைஞ்சா யாருக்கு வலிக்குமோ அது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அட்வான்ஸான பக்குவமான ஆன்மாக்களுக்கு அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யணும், என்ன செஞ்சாலும் நெருப்பு கட்டையே தூக்கி நம்ம கை மேலே வச்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யணும்ன்ட்டு தான் அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றணுமே தவிர, பொங்கிட்டு போய் வன்மத்தை கக்கி வம்பில் மாட்டக்கூடாது. ஸோ இப்படி பக்குவமடைகின்ற பக்குவத்துக்கு வருகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உள்ளியது எல்லாம் உடனே கிடைக்கும். கடைசியாக, சினத்தை துறந்தவங்க துறவிகளுக்கு சமம். சினத்தில் தன் மதியை இழந்தவங்க இறந்தவர்களுக்கு சமம் அப்படின்ட்டு முடிக்கிறாரு. ஸோ இந்த வைரத்திருக்குறள் 10 உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதே போல் வேற ஒரு வைரத்திருக்குறள் 10ல் வருகின்றேன். இது உங்கள் வரா ஸ்கொயர். நான் நானி அல்ல.